யாருக்கிட்ட பொங்க வேணா எங்கடா ஸ்கைபாலங்கடா வேறு ஸ்கைபால் உனக்காக கூட எடுத்துக்கு வந்திருக்கேன். நீ தான் பொங்க பேசல நீ. வாங்க போவோம். மணி 11 மணி ஆகி போச்சு. யாத்தே இன்றைக்கி லேட்டு இந்திரி எப்படியா பெயிண்ட் அடித்து உங்களுக்கு பொட்டு வைக்கணும். சரி அப்போ இங்கே ஒருத்தன் போய் மல்லாக்கப்படுத்துக்கிறீங்க. வாங்கடா பழுன் மகளே இந்திரி ஓடி தண்ணி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓடி 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 நண்டே ஓடி நடுத்தர நண்டே ஓடியா போவான் இல்லையா பாபி வா ஓடியா மூடி வா ஓடியா அப்படியே போவோம். அப்படின்னு பாய்ஸ் கருவச்சி நீ எந்திரிக்க மாட்டாங்க இவ்வளோ எப்போ போதா எப்போ போதா எந்திரிப்பா போதா நல்லா தூங்குமா எந்திரி வாடா ஓட ஓடியா தண்ணியை குடிங்க அன்றைக்கி பச்சை தண்ணியை குடிங்க அன்றைக்கி வரணும். சாயந்தரம் வந்து பார்த்துக்குருவோம் நல்லா தண்ணி ஓடி பா இப்போ தாண்டா அழகாக இருக்கா விரும்பாண்டி அதனால் பொட்டு வளைச்சி வச்சு விட்டாச்சு. ஆனால் பாய் அழிஞ்சு வச்சு குளிப்பாட்டி தான் வைக்கணும். எங்கே குளிப்பாட்டி வைக்கிறவங்களையும் ஒன்றும் சரியாக தண்ணி அவங்களுக்கு இல்லை குளிர் நடிங்கிடுவாங்க. போகலாமா? எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் மாட்டு பொங்கலுக்கு எங்கிட்ட அடித்து முடிச்சு பொட்டுக்கிட்டு வச்சு விட்டாச்சு. பெயிண்ட் அடித்து விட்டாச்சு. பெயிண்ட் அடித்தேன் பொட்டு அந்தளவுக்கு நான் தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கிட்ட இப்போதைக்கு முடிச்சு லேட்டாக ஆகிடுச்சு 11 மணி. எனக்கு போய் முடிஞ்சாலும் பத்துவோம். எங்களுக்கு வேலையை முடிக்க சரியாக போச்சுங்க. வாங்க கிளம்புவோம். பழுனே வா போவான். ஆத்தே நீ இன்னும் வர மாட்டேன் அசைய மாட்டேன்ருக்கே. உள்ளே போங்கடா தண்ணியும் இல்லைக்கு பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டேறாங்க. பச்சை தண்ணியாலும் குடிக்க மாட்டேறீங்க. வாங்க நல்லா தண்ணி சாயந்தரம் பார்ப்போம். பூச்சே நடைய கட்டு கரடி ஊடு உள்ளப்பா பாபி நடங்கடா. பாதி பேர் போயிட்டாங்க. போங்கடா எலி உனக்கு தாண்டி சேவ் கலர் நல்லா தெரியுது. அந்த கொம்புக்கு இதுக்கு வெள்ளையாக இருக்கிறது தான் நல்லா தெரியுது. கருப்பாக இருக்கும் ஒன்றும் தெரியாது. பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் பெயிண்டாக தெரியும். மற்ற எதுக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா குளிப்பாட்டம் தான் நல்லா தெரியும். இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு நினச்சோம். பட் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல சரிப்பான் ஒரே இதை அடிச்சு விட்ருவோம்னு பார்த்து பெயிண்ட் அடிச்சு விட்டோம். பொட்டு அதை வைக்க முடியும்னு பார்த்தா பொட்டு எங்கிட்ட 2-3 போட்டால் உள்ளே கழட்டி விட்டு அடிச்சுட்டு குளிப்பாட்ட முடியாதுனால சிக்கரை வச்சு அடித்து பெயிண்ட் அடித்து வேலையை முடிப்போம் அப்படின்னு தான் நினச்சோம். பண்ண மரம் உனக்கு ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. ப்ளூ கலர் அடித்தேன். புளிய மரத்துக்கு தான் அந்த கலர் அடிச்சுட்டு சேவ் கலரை நான் வரைக்கும் வருதான்ப்பா கலராக அடிச்சுட்டேன். சிக்கரை பார்த்து அடிச்சு அவார்டு பேசாமல் இருந்த மற்ற ஆடுகள் தொட விட மாட்டேன்றது. அவங்களுக்கு என்னமோ அந்த பெயிண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. திரிசாக்கு நல்லா இருந்துச்சு, இவளுக்கு நல்லா இருக்குது, இவளுக்கு ப்ளூ கலரை போய் அடிப்போம். இவன் தான் பேசாமல் இருந்துட்டான். இவளுக்கு எப்போ சிவப்பு தான் வெள்ளையாக இருக்கிறது சிவப்பு தான். இது இந்த விட ப்ளூ கலரை மாற்றிட்டான். கலர் தெரியல பயவுள்ளைக்கு உமிச்சே இவள் அடிக்கிற பெரும்பாடு சண்டை போட்டு தான் இவ்வளோ சண்டை ஒன்று இருக்கா. இவளுக்கு சேவ் கலர் தெரிய மாட்டேன்றது. நம்ம ஸ்கைபாலுக்கு ஒரு பெரிய பொட்டு வச்சாச்சு பிடிச்சி. என்ன ஸ்கைபாலே உனக்கு தாண்டி கலர் நல்லா இருக்குது அழகாக இருக்குது. இப்போ அப்படியே நேரம் உள்ளே போங்க. நேற்று மாதிரி 2ஆக பிரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட வச்சுருவீங்க. நேற்று தவிக்க விட்டுவிட்டாங்க. போன வருஷம் மாட்டு பொங்கல் டயத்தெல்லாம் லைட்டாக சாரில் விழுந்துக்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பகலில் இல்லை சாயந்தரத்தில் விழுந்துக்கிருக்கு. கொஞ்சம் கிளைமேட் இருந்துச்சு. இந்த வட்டம் அந்த சார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முந்திருச்சுங்க. இப்போ லைட்டாக மாறிச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த விதம் மாட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சாரில் விழுகாது. அது போக என்னண்டா போனோட கொம்பை இருந்தேன். நம்ம பையன் கொம்பை என்ன பண்ணேன்னா நம்ம அந்த எப்பயுமே சாயந்தரம் 6 மணி போல் 6-7 மணி போல் நம்ம ஊரில் ஒரு சின்ன காலம் இருக்கும். அதை தெரு நடு மந்தையில் வச்சு சுத்த விடுவாங்க. ஊரெல்லாம் பார்க்குறக்கு. அதாவது சும்மா மஞ்சு வரட்டமாக இல்லை விரட்டிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க எல்லா ஊரும் அவங்க வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் ஏதாவது ஒரு மாடு பத்திக்கு வந்து ஒரு மாடை பிடிச்சிக்கு வந்து அந்த மந்தை வரை கூட்டு போயிட்டு திருப்பி மூஞ்சில் தண்ணி அடிப்பாங்க. அந்த சாங்கியம் கழிவுக்கா செய்வோம். கொம்பை எடுத்து போகிறோம் நம்மளை விட்டு கொம்பை அப்படியே மலைச்சு அதில் நல்லா குதிச்சுச்சா. இன்னும் கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டானு தெரியல குதிச்சுருந்தா. இந்த மட்டும் நம்ம விரும்பாண்டி தான் கூட்டு போய் அந்த வரை மந்த வரை கூட்டு போயிட்டு அதை கொண்டு வந்து தொளிச்சு விட்டா அந்த நோய் நொடியில் இருக்காதுன்னு சாங்கியத்துக்கு தொளிப்பாங்க. எல்லாரும் மாடு பிடிச்சிக்கு வந்து மந்த வரை கூட்டு வந்துட்டு திருப்புவாங்க. அதை எப்படி வருஷம் செய்வாங்க. பாபி உனக்கு எப்படி கிளியராக தெரியுது. இந்த ரெட்டை சுழிலாம் வரமாட்டேன்ட்டேன். பெயிண்ட் மட்டும் எப்படி அடித்தான். பொட்டு வைக்கிறதுல எங்கிட்ட ஓடி போயிட்டான்னு தெரியல. ஒரு பொட்டு கூட வைக்கல பயில அடிச்சிலே பா ஓடியா சண்டை விடாத. அப்படியெல்லாம் ஒன்று செத்துட்டு இந்த கொஞ்ச நேரம் அந்த அன்றைக்கி மேஞ்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் விடணும். மணிக்கா எங்கே மகனா காணா அவனை நானும் மந்திருந்து பார்க்கலங்க. அவ ஒரு பக்கம் தனி 2 கத்திக்கிருப்பியான். மற்ற ஆடுகளை சேர்த்தாச்சு. மோனிக்கா உனக்கு ப்ளூ கலர் நல்லா தங்க இருக்குது நல்லா இருக்குது. இந்த இவளுக்கு வேறு நல்லா போட்டு வைக்காமட்டு அதுக்குள்ளே அழிஞ்சு வச்சு ஓடு கிரேசி. இந்த புதருக்குள்ளே கொஞ்ச நேரம் துத்திக்கிட்டே கடிங்க நேராக இதுக்குள்ளே கடிச்சிட்டு 2 கொடி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த முழுக்குள்ளே திருப்பிக்கிடுவோம். போயிட்டு அவர் உள்ளே கரெக்டாக உள்ளே பாதையை பார்த்து உள்ளே ஓடி போயிடுறேன். இப்படி வர இவர் நல்லா சுரங்க கணக்காக இருக்காடா. நான் வரலடா சாமி நீங்களே பார்த்து போயிட்டு வாங்கடா. நான் உள்ளடா அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டாங்க. ஓடி விட நீங்களே வாங்க உள்ளே போய் மேய்ஞ்சிட்டே ஒரு 10 நிமிஷம் மேய்ஞ்சாலும் போதும். உங்களுக்கு முன் பசிக்கு சரியாக போகும். மேய்கிடா 2 பசியில் 2 கொடி கிடியே பிச்சு போடுங்கடா. இப்படி நடந்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க பக்கத்தூர் பார்டர் வரைக்கும். இல்லைங்க கொடி கிடி நல்லா இருக்குது. ஒரு புளிய மரத்து மகனே. நண்பர்களே உங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணுவீங்க? அதாவது எப்படி சொல்ல ஆடு மாடு குளிப்பாட்டிட்டு குளிப்பாது குளிப்பாக நம்ம மாதிரி போட்டு வச்சுட்டு எச்சு தண்ணின்னு வாங்க. எச்சு தண்ணி உங்களுக்கு தெரியும்ல. ஒவ்வொரு ஏரியாவில் உங்கள் எப்படி சொல்கிறது தெரியல. உங்கள் ஏரியாவில் எச்சு தண்ணி அந்த பொங்கல் பால்பான பொங்கல் அப்படி சொல்லி அந்த சாயந்தரம் வந்து அது ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாயந்தரம் வச்சு எச்சு தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே இருக்கிற முக்கியமான ஆடுகளுக்கு 2 பொங்கல்களை வச்சு விட்டு அவ்வளோதான். ரொம்ப வைக்க மாட்டோம். சும்மா லைட்டாக ஒரு சாங்கியத்துக்கு வச்சு விட்டோம்னா சரி இன்றைக்கி அவங்க பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த நோய் நொடியெல்லாம் இதோட தெருவோட போகணும் பற்றி விட்டுருணும் அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் அது சாங்கியத்துக்கு மாறிக்கிற செய்வோம். உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் எப்படி செய்வீங்க?
நான் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஏரியா நம்ம ஊரில் எப்படி பக்கத்து ஊரில் அது ஒரு மாதிரி செய்கிறாங்க. யாருக்கோ இங்கே காப்பு கட்டுக்கோல இதைத்தான் நான் பிடிங்கி இதையும் வேப்பங்களையும் ஒன்றா சேர்த்து அந்த வீட்டு முன்னாடி வச்சுருவாங்க. இது வேப்பங்களை தோட்டத்தில் நம்ம எங்கே ஆட்டுச்சாணி குப்பை போடுறோம் அந்த இடம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வீடு வீடுக்கு அந்த ஒரு மூலையில் கார்னரில் கட்டி இப்படி வச்சுருவாங்க. உங்கள் ஊரில் அப்படித்தான் செய்வீங்களானது செய்வீங்க நினைக்கிறேன். ஒரு ஏரியில் என்ன செய்வீங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படித்தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தென் மாவட்டம் ஃபுல்லாக காப்பு கட்டு வேப்பங்களையும் தோட்டம் விடிய காலையில் தைப்பொங்கல் அன்றைக்கே இன்னும் மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு முன்னாடியே காலையில் அப்படியே எனக்கு தெரிஞ்சு விடிஞ்சோடனே வச்சுருவாங்க. தோட்டத்து மூலையில் அந்த மூலையில் கட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு சாங்கியத்துக்கு வைப்பாங்க. காப்பு கட்டு கோலைன்னு சொல்லுவாங்க. வட மாவட்டம் எப்படின்னு தெரியல நம்ம தமிழில். நம்ம தென் மாவட்டத்தில் இது செய்வோம். அது எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். வட மாவட்டத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கு உனக்கு மட்டும் ராமத்தை போட மாட்டோம். பொட்டு வைக்கிறதுக்குள்ள ராமத்தை போட்டுருக்கோம். உனக்கு நல்லா இருக்கு. ரத்தத்தை பற்றியா ரத்தம் இருக்கா நம்ம பெரிய டானுக்காக உனக்கு தான் சேவ் பண்ணி அடிச்சிருக்கேன். பார்க்க நீ தான் வருங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிரடியான ஆள். அதுக்கு தான் பல கலரை மாற்றியாச்சு. நம்ம நடுத்தர் நண்டு இந்த வருஷம் அடிக்கிற பெயிண்ட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே அழியாமல் வச்சுருப்பான். அவர் ரொம்ப தங்கமானப்ப என்ன நண்டே தின்னு உன்னை பற்றியும் பாராட்டுறேன். நல்லா தான் சொல்கிறேன். வேறு ஒன்று நல்லா மேய் ஒன்றை மரம் மேய்ஞ்சிட்டியா வாங்க அப்படியே உள்ளே வந்து இன்னும் மின்னி கூட ராவுங்க விடிய ராவுங்க. நீ வாட்டுக்கு இவளுக்கு பொட்டு வைக்க தேவையில்லை. இவளுக்கு ஏற்கனவே பறக்கும்போது பொட்டு வச்சிருக்கு. நல்லா வைக்கல. குள்ள நரி உனக்கு எப்படி இருக்கே ஓடியா வா. கருவச்சி மேலே எங்கே போகல. உனக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் தான். இவளுக்கு வேறு பெயிண்ட் அடிக்கக்கூடாது. பிடிக்காது. என்ன கரெக்டாக கருவச்சே வந்துட்டியா அவனை கூப்பிட்டேன். நீ வர மாட்டேன்ட்டு ஓடியா. இவளுக்கும் பெயிண்ட் ஒரே இந்த பெயிண்ட்டை மட்டும் அடிச்சுக்கிட்டான். நம்மள மாதிரி வில்லேஜில் இருக்கவங்கள போய் பண்டையில் யூஸ் பண்ண மாட்டாங்க. போய் பண்டையில் நாங்கள் அந்த காலநடை பார்க்குறோம் சரி அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண பழைய பொருளை தீய எரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்படி ஒன்று கூட நாங்கள் எரிச்சதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வேஸ்ட்டான பொருள் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. முக்கால்வாசி அப்படியே இந்த பாத்திரம் இப்போ சாப்பாடு மொக்கம் டிஃபன் எல்லாம் வருது. அதனால் இதில் இதுவே சிட்டிக்குள்ளே இருக்குங்க ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ பிளாஸ்டிக் ஒரு அப்படி அதனால் எரிக்கிறாங்க. நான் நியூஸில் பார்த்தேன் புகையாக போகுது. என்னடா ஓட்டுறீங்க ஓசரம் படத்தை ஓட்டை போடுற மாதிரி போய் பண்ணி இருக்கிறாங்க. அது நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அவங்க கொண்டாட மாட்டாங்க. பட் நம்ம தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு பண்ணுறோம். ஏன்னா வில்லேஜ்க்கு நம்ம ஏரியாவில் ஆடு மாடுக்கு தானே இருக்குது. நல்லா கொடி நண்டே தண்ணி நல்லா இருக்கா குடுக்கலுண்டு வீட்டில் வச்சா குடிக்க மாட்டேன்ற. இப்போ பாரு விழுந்து குடிக்கிறா சரி குடி. ஏதாச்சும் உரங்கிறம் போடல மருந்துக்கிட்ட அடிக்கலை. மருந்து அடிக்கிறதுல இந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. அப்படியே திருப்பிடணும். சத்தத்தை கேட்டாலும் ஏரியா பக்கம் வரக்கூடாது. நல்லா குடிச்சிக்க. அப்படியே நேற்று மாதிரி என்கிட்ட வாங்க என் பேச்ச சத்தம் கேட்டு இப்படி வந்தால் தண்ணியை குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணிக்கு விடலாம். தண்ணி நல்லா கிடக்கு. இன்றைக்கி நேற்று மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஓட்டி விட்டுருக்காங்க உங்களுக்கு. தண்ணி இது வரைக்கும் வந்து நல்லா கிடக்கு. அக்கா தண்ணி வளைச்சி கிடக்கு. தண்ணி இது ஃபுல்லாக எங்கிட்ட வந்தால் அந்த இது வரைக்கும் கோரையாக கடிக்கும் போது தண்ணியாக குடிச்சிட்டு வாங்கி சமாளிச்சுக்கிறலாம். இல்லாட்டி தண்ணிக்கு இந்த மூளை போகணுங்க. அங்கே நேற்று அண்ணன் எப்படித்தான் அந்த மூளை வரைக்கும் கொண்டு போய் தண்ணிக்கு விட்டு வந்தேன்னு சொன்னாப்புல. அங்கே போயிட்டு வரக்குள்ளேயும் இவங்களை கொண்டு சேர்க்குற கஷ்டம் வர மாட்டாங்க. ஏன்டா புதுசாக போகிறோம்ட்டு தண்ணி அங்கே போகணும். இதில் இன்றைக்கி மீன் பிடிச்சி வளர்த்தாங்க சொன்ன மாதிரி தான். 2 பசங்க உள்ளே இறங்கி பிடிக்கிறாங்க. மீன் இல்லை இருந்தாலும் ஒரு ஆசைக்கு பிடிச்சி கிண்டி பார்ப்போம் கிண்டுக்கு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன் சரி ரைட்டு தண்ணி இதோட முடிச்சுக்கிற வண்டி தான். நம்ம இந்த ஏரியா பக்கத்தில் ஆலோசப்படக்கூடாது. தெரிஞ்சு வீட்டு கிணறு பக்கம் ஏன்னா கிணறு பார்க்கணுங்க. நம்ம போய் விடும்போது ஒரு கிணறு அந்த கிணறுல ஒரு டவரை தூக்கி வச்சுட்டு மதியம் கொண்டு போய் அங்கே தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கணும். அதை தான் நானும் செய்ய போகிறேன். வாடா கிரேசிமானே தண்ணி கிணியே குடிச்சா வாடா. ஒருத்தனை வரான் இப்போ என்கிட்ட பேச்சத்தை கேட்டு வாங்கடா அப்படியே வாங்கடா. தண்ணிக்கிட்ட வந்தாச்சு. ஒரு வழியாக அவங்களை எப்படியோ கொண்டு கரெக்டாக வந்து சேர்த்தாச்சு இந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல வெயில் வேறு அடிக்காமல் போச்சு. வெயில் அடித்தாச்சும் தண்ணி கிணியை குடிப்பாங்க. கொஞ்சம் தண்ணியை குடிக்க விடுவோம். தண்ணி இதை விட்டால் வேறு வழி இல்லை. இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. மொசக்குட்டே தண்ணி குடிக்கிறியா நீ வாட்டு நெல் அந்த இப்போ தான் பயிர் பறிஞ்சுக்கிருக்கு. பறியிடத்தில் கூட வாய் வச்சுறாங்க. அழுனே கண்ணுமா என்ன பண்ணிக்கிறீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கல பாபி என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க. வெளியே வாங்கடா ஈரத்துக்குள்ள நிற்க வா. இங்கே எங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்க ஏடா இன்னொருத்தி இருக்கா நெத்தி போட்டு நீமா இத்தனை வர்றா இருக்கீங்க உள்ளே வாங்கடா எம்பிட்டு போதறக்குள்ளே போய் ஏறு ஓடு ஈரத்துக்குள்ள நிற்க. நேற்றே சொன்னேன் இதுக்குள்ளே வராதிங்கிறான்ட்டு எங்கடா கேட்குறேன். குட்டியம்மா நீயும் நண்டு பண்ணுற வேலையெல்லாம் வராங்கடா. ஒன்றும் இதில் கண்டுபிடிக்க முடியாது. எங்கிட்டு போகிறேன்னு தெரியாது. ஈரமாக வேறு இருக்குது. குத்து மதிப்பாக வாடு போக வேண்டியதான் எங்கிட்டாவது. பாருங்க வெறும் கொடியும் திட்டியும் ஒன்றா கலந்து நிற்கிது. அப்படியே ஒரு 10% இருக்குங்கிட்டு என்னங்கிறதே புலிமான் ஏரியா பாரு வேறு லெவலாக இருக்குது. ஆனால் பூச்சி கொட்டை இருக்கும். எங்கிட்ட மிதிக்கிறேன்னு தெரியாது. செம்ம கொடியாக இருக்குங்க உள்ள. மோனிகா தன்னோட மகனை எங்கிட்ட அழைக்க போயிருக்கா. பைவில் எங்கிட்ட முழு புதற்குள்ள ஓடிப்பிட்டான் போல இருந்து. அவன் 4-5 சிறுவானுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட போயிருக்கா. இங்கேருந்து மேய்ச்சிக்கிருந்து போய் அங்கே போய் சத்தம் கட்டோட மகனை கண்டனே மகனை விட்டுட்டேனே அந்த ஓடி போய் கூப்பிட போயிருக்கா. பரவாயில்லங்க அந்த விஷயத்தில் என்கிட்ட பிள்ளையாவா தேடி பார்க்குறான். மேய்ச்சரில் பசியை விட்டுட்டு ஓடி போய் அவனை கூப்பிட்றான். இதுவே கண்ணு மெய்யே அவள் மொத்தம் அப்படி கத்திட்டு நம்ம வயிறு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் மகனை மேய்ச்சிட்டு அவள் வீட்டுக்கு போவா. பாலை கொடுத்துருவா. ஆனால் கூப்பிட மாட்டா பிள்ளைய. ஒரு நேரம் பிள்ளைய நல்லா பாதுகாப்பா. ஒரு நேரம் கழட்டி விட்டுருவான். என்னடா எல்லோரும் போயிட்டாங்க அதுக்குள்ளே. இங்கே வர கருப்பிட்டியே என்ன ஒருத்தரோட ஆனால் மரத்தில் இருப்பாங்க. இங்கடா போனாங்க எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே திருப்பி கிழக்க போகிறாங்க. தண்ணி எவனும் அரைக்குறையாக சரியாக குடிக்கல. மீன் திருந்த மாட்டாங்க. சரி ஓடியே வாங்க ஒரு சின்ன ஜே வாங்கடா. இத்தனை பேர் வந்திருக்கீங்க.
இங்கே ஒரு தண்ணி பாலம் இருக்குது, எவனும் பார்க்க மாட்டாங்க. ஸ்கை பால் கொடுக்குமா? கையில் 4 பழம் கிடச்சிருக்கு, 4 பேர்த்து கொடுத்துருவோம், 4 ஆடுக்கு மட்டும் பரவாயில்ல. எங்கனே நிறையா கிடக்கு, தேடி பார்க்கலாம். எங்கே தேடுறாங்களான்னு தெரில. 2 மணி ஆனால் அந்த மரத்துக்கு போயிடணும். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மணி அடித்த மாதிரி இந்த மரத்துக்கு வந்துட்டாங்கப்பா. கரெக்டாக அதை நோட் பண்ணிடுவாங்க. 2 மணி ஆனால் இங்கே தான் வரணுண்டு. இன்றைக்கி வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க. நேற்று அடித்த வெயிலுக்குலாம் கிறங்கிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பரவாயில்ல, எங்கிட்ட மேய்கிறாங்க. நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு. வந்தாலும் பசி லேட்டுக்கெலாம் இன்றைக்கெல்லாம் அப்படித்தான் கிறங்கிருப்பாங்க. ஆடு காய்ச்சல் வந்துடும். நெத்து போட்டு அழகாக இருக்கேன். இப்போ தான் பொட்டு வச்சு கொம்புக்கு பெயின் கொம்பு எங்கிட்ட வளர்ந்துருச்சு. பரவாயில்ல நெத்தி போட்டேன். நெத்து என் கையில் இல்லை, நெத்தி போட்டேன். கரடிக்கு பேர் பெயிண்ட் பிடிச்சாங்க. ஆச்சே, கரடி பிள்ளைக்கிட்ட அங்கே பொட்டை பாருங்க. இங்கே வாடிட்டா முகத்தை கட்டுவேன். அங்கே விட்டுட்டு வச்சேன். உனக்கு பெரிய போட்டு எப்படி போட்டு வச்சாலும் உனக்கு அமைச்சிக்கிறோம். அழகாக இருக்கேன். ஒரு 10 உருப்படி எங்கிட்டு போச்சு தெரியல. சல்லுன்னு கிழக்க தண்ணி தாக எடுத்து போயிட்டாங்க நினைக்கிறேன். காண கிழக்கிறது தான் கேட்குது. இந்த கல்லுக்கடங்கு போயிட்டாங்களே இவ்வளோ. இந்த மரத்துக்கிட்டே இல்லைங்க. அப்புறம் எங்கே போயிருப்பாங்க? எங்கிட்ட சத்தம் கடிச்சு ஒருவேளை அந்த படத்துக்கு போயிட்டாங்களோ. மற்ற ஆடுகள்லாம் எங்கிட்ட தான் உள்ள மேய்கிறேன் நினைக்கிறேன். மீது தேர்னேவனும் காணுங்க. எங்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில. தண்ணி தாகத்துக்கு தனித்தனியாக பிரிச்சிச்சுங்க. காலையில் சரியாக குடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நினைக்கிறேன். தண்ணிக்கு 2ஆக பிரிந்து விட்டாங்க. ரோசி வந்துட்டாங்களா அவங்க? பாதி பேர் இருக்காங்க. மாயக்கா இல்லை இங்கிட்ட இருக்கீங்களா? சந்தோஷம். சரி, உங்களை தேடி தான் நான் போனேன். இந்த மோனிக்கா மையன் பொழுது மக்கள் இல்லை இங்கிட்ட தானே இருக்கீங்களா? நல்லா வருவீங்களா? இங்கிட்ட தான் பெரிய ஆடெலாம் இருக்குது. சாசா காணம் தேடிக்கிறக்கேன். எங்கெங்கே இங்கேருந்து இருக்கீங்கடா? எங்கடா போயிட்டு வரேன் நான்? அலைய வச்சுட்டாங்கடா. நான் எங்கெங்கே போய் தேடிக்கிறேன். கடைசியில் இங்கே 2 இப்போ அடுக்கு மெஞ்சிக்கிருக்காங்க. நான் வாத்தியார் எங்கே போனேன்? ஆளக்கான திரும்ப தேடுறாங்க. அவங்களை கொஞ்ச நேரம் அலைய விட்டாங்க. நான் பயக்குள்ள எங்கிட்ட தண்ணி ஓயிட்டாங்க. அவ்வளோ நினச்சிக்கிருக்கேன். எல்லாம் எங்கிட்டப்பா இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க. நான் மெய்கிறாங்க ஊர்னிக்குள்ளே. மொத்த படம் எங்கே தான் இருக்கீங்க போல. சந்தோஷம். வேறு எங்கிட்டும் போல இல்லை. பல்லுனே தண்ணி குடிக்க போமா? போவோம். நேற்றாவது வாய்க்காட்டில் குடித்தா, இன்றைக்கி அதுவுமே இல்லை. வாங்க அப்படியே நேராக வடக்க ஒரு வழியாக வந்தாச்சு. உங்களை இழுத்து வந்தாச்சு. வாங்க நம்ம வடக்க அந்த கிடங்கு ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பார்த்துட்டு வருவோம். அந்த பக்கம் தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க செம்பிராடிக்காரங்க. நம்மளும் போய் நேரில் பார்த்துட்டு தண்ணி இருக்குது, அங்கே தான் குடிக்க போகிறாங்களே எத்தனை நாள் அவங்க. போய் நம்மளும் விட்டு பார்ப்போம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு குடிச்சு ஆகணும். இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஏரியாவில் கொஞ்சம் பசப்பாக இருந்துச்சு. இப்போ மொத்தமாக அங்கே வருங்க காஜி வச்சு இல்லை மஞ்சள் கலரில் ரோஸ் கலரில் தெரியுறாங்க. பாலைவனம் ஆகிவிட்டது. இன்றைக்கி என்னமோ ஒரே கிளைமேட்டில் மேகமாக இருக்குது. மழை மேகமாக இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க. இப்படி தாங்க இருக்குது. காலையில் நல்லா சரமாக பனி சும்மா 2 நாள் அந்த மழை சாரலன்றதுலேருந்து பனி பிச்சை எடுக்குது. அதே போல் மேகம் வருது 2 நாளும். ஆனால் மழை பெய்யுமான்றலாம் நல்லா தெரியல. காற்று அடிக்கக்கூடாது. காற்றடிக்குது பார்த்தீங்களா? இது காற்றுலாம் முடிச்சுன்னா சூப்பராக மழை பெய்யும். ஆனால் நம்ம பக்கம் இப்போதைக்கு தையில் ஜனவரி 30 வரைக்கும் மழை இல்லைங்க. மறந்துடும். பிப்ரவரி மாதம் பார்த்துக்கிடுவோம். ஆஹா நெல் வரண்டா. நல்லா உள்ளே இறங்க போதுரா. இத்தமுள் உடஞ்சி வச்சுன்னா தப்பங்க. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இத்தமுள் ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒடிஞ்சா உள்ளே போய் நின்றுக்கிறோம். யாரு கிரேசியா டோக்கியோவா? இங்கே சவுக்கியத்தான் கூட்டு போறியா? இந்த இடத்துல ஒரே ஒரு பசப்புட்டா நான் தின்றாங்க. இந்த கொக்கரை வழி போல் இது ஒன்று தான் இங்கே கடிப்பாங்க. வெள்ளாடு செம்பிரியாடு எல்லாமே. செம்பிரியாடு கூட கீழே அந்த ஒன்று இந்த புள்ள கடிக்கும். வெள்ளாடுக்கு இது ஒன்று தான் மேட்சங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா பாலைவனத்தில் என்கிட்ட இது ஒன்றாவது பச்சையாக இருக்கே. இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க. இந்த மரத்தில் சீட்டு பிடித்தா வந்தீங்களா? அட பாவிகளா, நான் கூட என்னம்மா தண்ணிக்கு தான் போகிறேன்னாச்சே. இங்கே ஒன்றுமே இல்லை. வாங்க, இங்கே நல்லா இல்லைன்ட்டு ஒன்றும் கதையாகாது. தண்ணியை குடிச்சிட்டு வந்து அப்படியே எனக்கு இந்த மூலையில் சுற்றி இருக்கும். அந்த மூலையில் விட்டுருவோம். நடைய கட்டு எப்படி வரிசையாக போகிறாங்க ஒரு. என்னமோ டூரிஸ்ட்டுக்கு ஏர்பிளேன் டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரிசையாக போகிறாங்க ஒரு. என்ன எங்கேப்போ வெளிநாடு போகிறீங்களா? இன்னும் வரிசையாக போகிறாங்க. க்யூவில் போகிறாங்க ஒரு. வேணா தனித்தனியாக போகிறேன். ரேஷன் கடையில் அரிசி வாங்குவேன் அந்த மாதிரி வரிசையாக போகிறாங்க. தண்ணி தவிக்கும் போது தன்னாலே போகிறாங்க. பார்த்தீங்களா? இத்தனை நாள் வரும்போது தண்ணி ஏரியா பக்கம் கரடி தான் கூட்டு போகிறா. தலைமை அமைச்சர் பதவி தேடுறா. என்னடா இங்கேருந்து அந்த தண்ணியை காணா எங்கிட்ட கிடங்கு இருக்குன்னு தெரில. எங்கிட்ட கொண்டக்க கூட்டு போகிறா. இங்கடா கிடங்க காணாமண்டு. பரவாயில்ல, அவள் பின்னாடி பாருங்க. எல்லாம் வரிசையாக வராங்க ஒரு. எவனாவது பாரு மாற்றம் இல்லாமல் வராங்களா? கடைசியில் தெனாவிட்டு வரான். ஊரே ஒரு பக்கம் போனால கிரேசி மட்டும் தனியாக போ. கிரேசி ஓய், அவள் மட்டும் தனியாக போவா. யாரு கூட சேர மாட்டான். எங்கிட்ட இப்படி வருது. அவள் மட்டும் தனி பிறவிங்க. அதிசய பிறவி. தண்ணி இருக்கும்னு கடவுளை வேண்டுங்கடா. தண்ணி கொஞ்சமாவது இருக்கும்ண்டு. தண்ணி இருந்தால் தாண்டா கொஞ்சம் சமாளிப்பேன். தண்ணி இல்லாட்டி போச்சு. பகர் நிறையாது. இவ்வளோ தூரம் வந்து நடந்து வேஸ்ட்டாக போயிடும். மொசக்குட்டியே பாதையை மாற்றி கூட்டு போகிறா. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். அப்படியே திரும்ப இங்கிட்ட கூட்டு போகிறாங்க. தண்ணியை கூட்டு போய் எங்கேயோ கூட்டு போகிறா. போயிட்டாங்க பார்த்துட்டாங்க. ஓடு இந்தா பார்த்துட்டாங்க. ஓடி வாங்கடா நிறைய கட்டுற தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கடா. முடியா மோப்ப சத்தி வச்சு கண்டுபிடிச்சாங்க. தண்ணி குடிக்க வந்தீங்க. தண்ணி இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் கலங்காமல் இருக்குது. தண்ணியாக குடிப்பாங்களா? இப்படியே நடந்தீங்கன்னா ஒன்றும் கதையாகாது. தண்ணியாக குடிக்க பாருங்க. இன்னும் பாதி பேர் 2 சகதியாக இருக்காங்க நின்ட்டாங்க. தண்ணி நம்ம மொசக்கட்டி கண்டுபிடிச்சா பாதையா அப்படி சுற்றி போய் தண்ணியை குடிக்கலாம். இப்போ தான் பார்த்தேன். வேறு வழியில் சகதி ஓட்டினாலும் சரி இதை தான் தண்ணியாக குடிக்க முடியாது. ஒரு குரூப் குடிக்குது, ஒரு குரூப் என்ன நெத்து பறக்குது. இதே நடந்தால் தண்ணி வேணுட்டு இங்கிட்டு போகிறாங்க. திருந்த மாட்டேங்கிறீங்க. என்றைக்கும் ஒரே குடித்தாங்க. ஒரு குரூப் குடிச்சிச்சு, ஒரு குரூப் குடிக்கல. அவங்க அந்த பழைய பள்ளத்தை நினச்சிக்கிறாங்க. அங்கெல்லாம் போனால் குடிக்க விட்டா காடு கழியில் வர. இன்றைக்கி விடக்கூடாது. அதோட வீட்டுக்கு போய் வரைதா
6 மணி. இன்றைக்கி 5 மணிக்கு இப்போ கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு பார்க்குறேன். ஏன்னா எச்சி தண்ணி துளைக்கணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போயிடுவோம். 2 பேரும் எங்கே வாங்க நெத்து பறக்க போயிட்டீங்களா? டோக்கி எப்படி கத்துற இன்றைக்கி தான் பார்க்குறேன். டோக்கி வித்தியாசமாக கத்துறாங்க. இப்போ குரல் இன்றைக்கி தான் ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஆடில் வேறு ஆள் கற்று நான் நினச்சிட்டு வித்தியாசமாக கத்துறேன் டோக்கியோ. பரவாயில்ல போ, என்கிட்ட கற்றுனால கண்டுபிடிச்சேன், இல்லாட்டி விட்டுருப்பேன். என்ன கேட்டால் இப்படியே நிப்பாட்டி ஆடுகளில் ஒரு எண்ணிடுங்க. ஏன்னா மூளை பக்கம் போயிட்டு வந்திருக்கோமா, எந்த ஆடு எங்கிட்ட நின்றுருக்குன்னு தெரியாது. ஒரு அட்டன்ஸை போட்டுருவோம், அனைவரும் இப்படியே நெல்லுங்க. என்ன உனக்கும் பஞ்சர் ஆகிடுச்சா காலில்? வரேன். இப்போ மட்டும் முள் எடுக்கிற மட்டும் நிற்பா, மற்ற டயத்தில் ஓட்டம் முடிச்சு ஓடுவா. அவ்வளோதான், சும்மா மேலாப்பில் குத்தி இருக்குது. பெரியவனும் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை பனம்பரம். நீங்கள் சேஃபாக இது ரெக்கவர் ஆகிடுவீங்க. வாங்க போவோம். உனக்கு அப்பா வந்து எடுத்து வச்சேன். உனக்கு தான் தண்ணி பழம் தின்னு பார்க்கலாம். கடிச்சிரு, அப்படி கடிச்சிரு. சீரிசா செனாக்குட்டி, உனக்கு ஒரு இந்த சின்ன இதாக இருக்குது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பார்த்தியா? அப்படி ஏடி பார்க்கலாம். நான் அடுத்து பூச்சி கொடுப்போம். நீ தம்பியா திங்கணும். வரேன். கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசியில் நான் பூச்சிக்கு ஒன்று தான் இருக்குது. 4 இடத்துக்கு வந்தேன், 4மே காலியாகும். பூச்சி உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் பாரு. பூச்சி அப்பா வந்து உனக்கு தான் கொடுக்கணும். உனக்கு தான் சின்ன பழம் கிடச்சிருக்கு. தின்னு, அப்படித்தான் தின்னு. சின்ன வளர்ச்சி வந்திருக்கு. எத்தனை பேராக பங்கு கேட்குறீங்க? அவள் தின்ட்டா. வேறு என்ன கிடந்தா எடுத்தாரேன், நாளைக்கு உனக்கு எடுத்தாரேன். இன்னும் மீன் பிடிச்சி தாங்க இருக்காங்க. இன்றைக்கி இந்த கிடங்க விட மாட்டாங்க, தண்ணி குடிக்க விட முடியாது. இன்னும் ஒரே தான் பசங்க 6 மணிக்கு தான் வீட்டுக்கு தான் போகணும். எல்லாம் இதுக்குள்ளே தண்ணியை தெரியுதா வர்றாங்க. இந்த வந்துட்டாங்க சொல்லி வாயம்பூல இந்த வந்து நின்ட்டாங்க. ஒரு மூலி தான் கொடுக்க வர்றான். எங்கேருந்து எங்கே கூட்டுக்கு வந்துட்டீங்க? தண்ணி இன்றைக்கி ஒத்த போட்டு குடிக்கல. அவள் கடையே 6 மணி நேரம் நீங்கள் பட்டினி. சரி நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம பசங்களை என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியல. ஏன்னா இன்றைக்கி சரியாக தண்ணி குடிக்கிறதுனால நடையாக நடந்து எங்கேயோ வந்து எங்கேயோ திருப்பி அந்த ஊர்னிக்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா மணி 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் இப்போ ஆட்டுக்குட்டிகளை எச்சு தண்ணி தொளிக்கணும். அதான் முக்கியமானது. அந்த சாங்கியத்தை கழிக்கிறது அது நம்ம அப்படியே வழக்கமாக வந்தது. அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். பட்டா வீடியோ பிடிச்சவங்க சொல்லிப்படுங்க, பிடிக்காத லைக்கை தட்டி இருக்கேன். இதான் நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், லைக்கை தட்டி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை சந்திக்குவா. வரட்டா, சியூ, டாடா பாய். மகளே என்ன வந்துக்கிருக்காங்க ஒரு குரூப்பு. யாருக்கிட்டா பொங்க வேணா? எங்கடா ஸ்கைபாலுங்கடா? வேறு ஸ்கைபால் உள்ளே இருக்காளா? ஸ்கைபாலே இங்கே இருக்கு. இங்கே என்ன வலிக்கிருக்க? இங்கே வரு, வெளியே வந்தா பொங்க முடியா. இங்கே என்ன வலிக்கிற? பொங்க உனக்காக எடுத்துக்கு வந்திருக்கேன். நீ தான் பொங்க ஸ்பெஷல். நீ தானே விட்டு தின்னு போதும். எனத்தவா கொஞ்சம் தின்னு காத்தே கீழே விட்றாத. வேறு யாரா வேணும் பொங்க? திருசா அவங்களாம் திங்க மாட்டான். பொழுது வரைக்குதுற ஆளுக்கு ஒரு கடி பொங்கடா. ஏன் நல்லா வரையும் மோந்து பார்க்கலாம். ஆட்டி சின்ன வலிச்சு இந்தா உங்கள் தும்பா கட்டங்கன்னு தின்னு பார்க்கலாம். தின்னு ஒன்றும் செய்யாது. அதான் அப்படி கிரேசி தும்பா தின்னு. வாங்க பொங்க தின்னுங்கடா. என்னங்கடா மணிக்கா திம்பியா? இந்தா ஒரு மாட்டி ஆளுக்கு ஒன்று தின்னுங்கடா. அவன் திங்க மாட்டேன் மொத்தம். இந்த கருப்பு தின்னுடா பொங்கடா. நீ எப்படி ஆளு? நீ யார்? இதெல்லாம் தொட மாட்டேங்க. தின்னு கருவச்சி. எங்கள் பூச்சி தின்னு. கைப்பால் தான் எல்லா இடத்துலையும் போகிறான்.